நம்ம எல்லாருக்கும் ஆதியாகமத்தை மோசே தான் எழுதினார் அப்படின்னு நல்லா தெரியும். ஆனால் ஏன் மோசே ஆதியாகமத்தை எழுத வேண்டும்? இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மோசேக்கு முன்னால் ஆபிரகாம் இருந்தார், ஈசாக்கு இருந்தார், யாக்கோபு, சொல்லப்போனால் யோசேப்பு, இவங்கெல்லாம் இருந்தாங்க. இவங்கெல்லாம் ஆதியாகமத்தை எழுதலையே. ஏன் மோசே எழுதியிருக்கணும்? நான் ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், மோசே தான் எழுத படிக்க தெரிஞ்சவர், அதனால மோசே எழுதினார் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆபிரகாமுக்கு முன்னாலேயே யோபு இருந்திருக்கிறாரு. அந்த யோபு புஸ்தகம் நமக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக எழுதுறவர் தான் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஆபிரகாமுக்கு அவ்வளோ வேலைக்காரங்க இருந்தாங்க, அவ்வளோ பெரிய பணக்காரர், யாரையாவது எழுத படிக்க தெரிஞ்சவரை வச்சு கூட எழுதியிருக்கலாம். ஆனால் ஏன் மோசே ஆதியாகமத்தை எழுதினாரு அப்படின்னா, மோசேக்கு தான் அந்த அவசியம் ஏற்பட்டது. மோசே தான் அந்த குழுவினுடைய தலைவராக ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்திரத்துக்கு கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரம் கட்டுக்கிறாங்க. ஆசரிப்பு கூடாரம் கட்டும்போது அந்த காலங்களில் இந்த கோயில்கள் கட்டும் பொழுது அதில் கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. அப்படி நடத்தும் போது பாடல்கள் பாடுவாங்க. அந்த தெய்வம் ஏன் அங்கே எழுந்தருளினார், அந்த தெய்வம் இந்த ஜனங்களை எப்படி செலக்ட் பண்ணாரு, இந்த ஜனங்களுக்கு எப்படி அவர் பாதுகாப்பாக இருக்கிறாரு அப்படின்லாம் பாடல்கள் பாடி தான் அதை செய்வாங்க. அப்போ இந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டும் பொழுது இது ஒரு வழக்கமாக இந்த தெய்வத்தினுடைய பெருமைகளை சொல்லுவது மிக முக்கியமாக இருந்த ஒரு காரணத்துக்காக மோசே இதை எழுத ஆரம்பித்திருக்கலாம். மிக முக்கியமாக இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு மோசே எழுதினதுனால மோசே தான் முத இந்த உலகம் எப்படி உருவாக்கிச்சு அப்படின்னு எழுதியிருக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. மோசே பிறப்பதற்கு 300 வருஷத்துக்கு முன்னாலேயே உலகம் எப்படி உண்டாச்சுன்னு சொல்லி எழுதப்பட்ட வெவ்வேறு கதைகள் இருக்கிறது. இவங்க அடிமைகளாக இருந்த எகிப்துல ஒரு கிரியேஷன் ஸ்டோரி, எகிப்தியர்களுக்கு என்ற ஒரு கதை இருக்குது, இப்படிதான் உலகம் உண்டாச்சுன்னு சொல்லி. அதே மாதிரி கானானியருக்கு ஒரு கதை இருந்திருக்கு, கல்தேயருக்கு ஒரு கதை இருந்திருக்கு. ஆகவே மோசே இந்த பாடல்களை எழுத வேண்டிய அவசியம் என்னன்னு சொன்னா, முதலாவது காரணம், இந்த கதைகளுக்கு மாற்றாக, இந்த கதைகள்லாம் சரியில்லை, இப்படி உலகம் உண்டாகல, இப்படிதான் உலகம் உண்டாச்சு என்பதை எழுதுவதற்காக பொலிமிக் ஆஃப் அதர் கிரியேஷன் ஸ்டோரிஸ், எதிர்வாதம் செய்து. ஏன்னா அந்த நாட்களில் இருந்த கதைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வம் இருக்கும், அந்த தெய்வங்களுக்குள்ள சண்டை இருக்கும், அப்படிலாம் கதைகள் இருக்குது. அந்த கதைகள்லேருந்து மாறுபட்டு ஒரு கதையை அவர் எழுதுகிறார். அதில் மிக முக்கியமாக மோசே செய்த இரண்டாவது காரியம் என்னவென்றால், பாலிதீசிசம், பல கடவுள் கொள்கைகளிலிருந்து ஒரு கடவுள் கொள்கை என்று சொல்லுகிற மோனோதீசிசம் என்று சொல்லப்படுகிற ஒரு கடவுள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கடவுள் உண்டாக்கல, ஒரு கடவுள் எல்லாவற்றையும் தமது வார்த்தைகளினாலே உண்டாக்கினார். அங்கே யுத்தம் பண்ணல, சண்டை போடல, அவர் வார்த்தையினாலே உண்டாக்கினார் என்பதை அறிவிப்பதற்காக மோசே இதை எழுதினார். மூன்றாவதாக, இந்த தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை இந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தது. ஏன்னு சொன்னா, இவங்க இப்போ ஒரு 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே வர்றாங்க. அப்போ இந்த ஜனங்களுக்குள்ள ஏராளமான கேள்விகள் இருக்குது. நாங்க ஏன் அடிமைத்தனமா இருந்தோம்? நம்முடைய தெய்வம் பெரிய தெய்வமா இருந்தா ஏன் அந்த தெய்வங்களை வீழ்த்தி ஜெயிக்கல? நாங்க ஏதோ தப்பு செஞ்சதுனால இந்த 400 வருஷ தண்டனையை அனுபவிக்க வேண்டியிருந்ததா, அல்லது எங்க முன்னோர்கள் செஞ்ச தப்புனால இது நடந்ததா? இப்போ எங்கள் தெய்வம் எங்களை அன்பு கூறுகிறாரா இல்லையா, எங்களை பாதுகாப்பாரா மாட்டாரா? இப்படி ஏராளமான கேள்விகள். நமக்கு ஒரு துன்பம் வரும்போது என்னெல்லாம் கேள்விகள் வருமோ, அது போல 400 வருடம் அடிமையா இருந்துட்டு திரும்பி வர்றவங்கள்ட்ட, விடுதலையாகி வர்றவங்கள்ட்ட ஏராளமான கேள்விகள் எழுந்தது. அப்போ அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும்படியாக, எப்படி இந்த உலகம் உண்டாகி நம்ம எப்படி இந்த எகிப்துக்குள்ள யோசேப்பு மூலமாக போய் அங்க எப்படி இருந்தோம், அங்க எப்படிலாம் தேவன் நம்மளை பாதுகாத்தார் அப்படிங்கிறத சொல்லி ஆதியாகம புஸ்தகத்தை முடிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் ஜனங்கள் மேல் எவ்வளவு அன்பாயிருக்கிறார் என்பதை சொல்வதற்காக மோசே இதை எழுதினார். நான்காவது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த சயின்ஸ் கிரியேஷன் பத்தி, சயின்ஸ் இன்னைக்கு சிருஷ்டிவை பத்தி காரியங்கள் சொல்லுது இல்லையா, அதை எதிர்த்து
மோசே இதை எழுதல. ஏன்னா அப்ப யாரும் மோசே சொன்னதை எதிர்க்கல. மோசே தான் மற்றவங்க சொன்னதை எதிர்த்து எழுதினாரு. தேவனை அறிவிப்பதுதான் ஆதியாகம புஸ்தகத்தை மோசே எழுதின நோக்கமே தவிர, சிருஷ்டிப்பு எவ்வளவு சரியாய் நடந்தது என்பதை அறிவியல் பூர்வமாக சொல்வது மோசேனுடைய நோக்கம் அல்ல. மீண்டும் நான் சுருக்கி சொல்கிறேன், மற்ற கதைகளுக்கு எதிர்கதையாக எதிர்வாதமாக மோசே ஆதியாகம புஸ்தகத்தை எழுதினார். தேவன் பல தேவன் கொள்கையில் இருந்து ஒரு தேவன் கொள்கைக்கு மக்களை கொண்டு வரும்படியாக மோசே இதை எழுதினார். தேவன் எவ்வளவு பெரியவர், தேவன் எவ்வளவு ஜனங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார், ஏன் நாம் எகிப்துக்குள் போக வேண்டியிருந்தது போன்ற காரணத்தை மக்களுக்கு தெரிவிப்பதற்காக மோசே ஆதியாகமத்தை எழுதினார். மொத்தத்தில் இது ஒரு தேவனை பற்றி சொல்லுகிற கதையே அல்லாமல் சிருஷ்டிப்பை குறித்த சரித்திரத்தை சொல்வது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.